மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி புதுக்கோட்டை நகர்மன்ற அலுவலகத்தில் அம்மாவட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதற்கு முன்னதாக கடந்த 24ஆம் தேதி நடந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள 180 நபர்கள் தாங்கள் கலந்து கொள்ளாததற்கான காரணத்தை தெரியப்படுத்த வேண்டும் என அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற பயிற்சியிலும் பங்கேற்காத நபர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் யானை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மதி பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், வாக்களிப்பது அனைவரின் கடமை என்றும் ஓட்டுரிமை என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஆயுதம் என்றும் கூறினார். மேலும் இந்திய நாட்டில் அதிகப்படியான அதிகாரம் படைத்தவர்கள் ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல என்றும் வாக்காளர்கள்தான் என்று தெரிவித்த அவர், யானை சின்னத்தில் வாக்களித்து பகுஜன் கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி எம்பியாக மாணிக்கம் தாகூரை தேர்ந்தெடுத்ததால் மக்களுக்கு அடிப்படை வசதி கூட கிடைக்கப்பெறவில்லை என பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் கோவில் சந்திப்பு அருகே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் என கூறிய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அதற்கான எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் விஜயகாந்த் இந்த மண்ணில் இருக்கும் வரை திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்தார் என்றும் தற்போது விஜயகாந்த் கொள்கைக்கு எதிராக தற்போது அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். நாமக்கல்லில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து திமுக வழக்கறிஞர் தலைவர் சுரேஷ் பாபு பரப்புரையில் ஈடுபட்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து திருச்செங்கோட்டில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து வாக்குகள் சேகரித்தார். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர், திருநங்கைகள் வாழ்வில் புதிய வசந்தத்தை ஏற்படுத்தியது டாக்டர் கலைஞர் தான் என்றும் இவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்து கொடுத்ததும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிதான் என்றும் கூறினார். திமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைத்தரகர்கள் போல செயல்படுவதாக நாமக்கல் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் கே.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வலப்பூர் நாடு ஊராட்சியில் சின்னக்கோவிலூர் தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் மற்றும் மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் பாஜக உறுப்பினர்களிடம் தேர்தல் பணிகள் குறித்து விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைத்தரகர்கள் போல செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் கொல்லிமலை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். திண்டுக்கல்லில் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்ட திமுகவினரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று திண்டுக்கல் தெற்கு பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஏராளமான இருசக்கர வாகனங்களில் தங்கள் கட்சிக் கொடிகளை ஏந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் இன்று தனது பரப்புரையை தொடங்கினார். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் IAS அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் இன்று தனது பரப்புரையை தொடங்கினார். அப்போது ஆரம்பாக்கம் பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் தேவாலயத்தில் வழிபாடு நடத்தி மேலதாளங்களுடன் வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாக சிறுவர் பூங்காவில் 100% வாக்களிப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த விளையாட்டு, மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. வேட்பாளர் இல்லாத நிலையில் நடைபெற்ற பிரச்சாரத்தால் மக்கள் முகம் சுளித்து சென்றனர். கரூர் மாவட்டம் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளராக தங்கவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை 7 மணி அளவில் பிரச்சாரம் தொடங்கியுள்ள நிலையில் 3 மணி நேரம் பொதுமக்கள் காத்திருந்தும் வேட்பாளர் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளவில்லை. வேட்பாளரை ஆதரித்து மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். வேட்பாளர் கலந்து கொள்ளாத பிரச்சாரத்தால் பொதுமக்கள் முகம் சுளித்து சென்றனர். வெயிலின் தாக்கத்தை குறைக்க குளிர்பானம் வாங்கிய கூலி தொழிலாளி பாட்டிலை திறந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சி சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் வெயிலின் தாக்கத்தை குறைக்க அருகில் இருந்த மளிகை கடை ஒன்றில் ஸ்பிரைட் பாட்டில் ஒன்றை வாங்கியுள்ளார். அப்பொழுது குடிப்பதற்காக பாட்டிலை திறக்க முற்படும் பொழுது மிட்டாய் ஒன்று மிதந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த செல்வராஜ் கடை உரிமையாளரிடம் கேட்டுள்ளார். அதற்கு கடையின் உரிமையாளர், எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் தயார் செய்யும் நிறுவனத்திடம் இருந்து வாங்கி அப்படியே விற்பதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செல்வராஜ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினார். தரமற்ற முறையில் குளிர்பானங்களை தயார் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அதனை விற்பனை செய்யும் கடையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.